ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். ரொம்ப நாள் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க எளிமையான பொருள் வச்சு அருமையாக சூப்பராக மீன் குழம்பு செய்யலாம். இன்றைக்கி நான் வவ்வா மீன் தான் எடுத்திருக்கேன். வாங்க சூப்பராக மணமாக மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல நான் வவ்வா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ மாதிரி சைஸில் வவ்வா மீன் எடுத்திருக்கேன். இது 2 சங்கரா மீன். அவங்க நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூட 2 எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்தாங்க. அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி தனியாக கரைச்சி ஊற வச்சு வச்சுருக்கேன், இன்னும் கரைக்கலை. இப்போது முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கொஞ்சம் நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் போட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் கொஞ்சம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இப்போது அடுத்து பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் மீன் குழம்பு ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு தக்காளி பழம் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா புளி கரைச்சல் கூடிய தக்காளியை கரைச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வதக்கி தான் செய்கிறேன். ஆல்ரெடி புளி கரைச்ச வீடியோ நான் போட்டிருக்கேன். தக்காளியும் புளியும் சேர்த்து கரைச்சலோட மீன் குழம்பு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பழைய வீடியோ போய் பார்க்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட நம்ம இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதிலேயே சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்களாம். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட தான் சொன்னேன், வேணும்னா தக்காளி பழம் சேர்த்து கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வதக்கி தான் செய்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே கலக்கி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா காரம் சேர்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு, அந்த சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணி இந்த அளவு வச்சுருந்தேன். அந்த மார்க்கிங் உங்களுக்கு தெரியும், அடையாளம் தெரியும். தன் குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு மீனாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ மீனை உள்ளே சேர்த்துக்கோங்க. தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. மீனை சேர்த்துக்கோங்க. எல்லா மீனும் 1 by 1 சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டா மீன் கொஞ்சம் வெந்து வரும். பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மீனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மனம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இது வீடியோன்றதுனால உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ மனமாக இருக்குது. இதை சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பராக சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.